நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயார் அவர்களின் இறுதி சடங்கு நாளை காலை நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குங்க. பார்த்திபன், துபாயில் இருந்து அஜித்குமார் அவர்கள் சென்னை திரும்பும் நிலையில் நாளை காலை 8:30 மணிக்கு பெசன்ட் நகர் மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட் அவங்க ஃபேமிலி தரப்பில் இருந்தது. என்ன அப்படின்னா, தாயாரின் இறுதி சடங்கு தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தார் தெரிவிச்சிருக்காங்க. துக்கத்தை புரிந்து கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய அஜித் அவர்களுடைய தந்தையார் திரு மணி அவர்கள் உயிரிழந்த போது இதே மாதிரி தான் ரொம்பவே ஒரு பிரைவேட் அஃபேராக தான் அது கொண்டு போனாங்க. தேவையில்லாத கூட்டம் கூடுதல் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு அது ஒரு ஃபேமிலி மேட்டராக மட்டும் தான் நடத்தப்படணும். செலிபிரிட்டி அந்த விஷயம்லாம் இதுக்குள்ளார வரக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணாங்க. இப்போ அவங்களுடைய தாயார் மோகினி அவர்கள் உயிரிழந்த போதும் அதே மாதிரியான ஒரு முறை தான் கடைபிடிக்கப்படுதுன்றதை பார்க்க முடியுது. அவங்களுடைய அஜித் அவர்களுடைய சகோதரர் அனிலும் இது சம்பந்தமாக தன்னுடைய இரங்கல் பதிவையும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு டஃப்பான சிச்சுவேஷன், எல்லாருடைய ஆதரவுக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சமூக ஊடகத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. அஜித் அவர்கள் பதிவு பண்ணலனால அவருடைய தம்பியோடைய பதிவு வந்து அதிகமாக பகிரப்பட்டு வர்றதையும் நம்மால் பார்க்க முடியுது. சிஎம் விஜய் அவர்கள் தன்னுடைய கண்டோலன்சஸ் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் அஜித்குமார் தாயார் மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கார். தாயாரின் ஆன்மா இறைவன் திருவடியில் இளைபார பிரார்த்திக்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சரை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர் அஜித்தின் தாயார் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள், அதே மாதிரி சசிகலா, சைதை துரைசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.